சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வரும் 6 வயது சிறுமியின் அறுவை சிகிச்சைக்காக விருதுநகர் எம்எல்ஏ செல்வம் சார்பில் 1.31 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. விருதுநகரை சேர்ந்த செல்வராஜ் சின்னம்மாள் தம்பதியரின் 6 வயது மகள் ஹரிணி கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு உள்ளார். சிறுமிக்கு சிகிச்சை அளிக்க சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் விருதுநகரை கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் முதற்கட்டமாக 1,31,000 ரூபாய் நிதியுதவியை எம்எல்ஏ செல்வம் வழங்கினார். பின்னர் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுமிக்கு தேவையான அறுவை சிகிச்சையை உடனடியாக செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உடனே கிளம்பி அந்த நம்ம இவங்களா இருக்கிறாங்க அவங்க சரி சரி. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் செல்வராஜ் அப்புறம் சின்னம்மாள் அந்த ஹரிணின்ற பொண்ணுக்கு 6 வயசு தான் பொண்ணுக்கு ஆகுது. கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது. மனு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கிட்னி உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும்னு கேட்டுருக்குறாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும்னு சொன்னாங்க. ஒரு 1,31,000 ரெடி பண்ணி எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலர்ன்ற முறையிலும் விருதுநகர் வடமேற்கு மாவட்ட செயலர் மாரி செல்வம் அவங்கள ஏற்பாட்டிலும் ஒரு 1,30,000 ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு உண்டான அறுவை சிகிச்சையும் அந்த ஹாஸ்பிட்டலில் பேசி ரெடி பண்ணி கூட இருந்து அதை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க நம்பி ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இனிமேல் நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹரிணின்ற பொண்ணை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றி கொடுக்குன்றதை பத்திரிகையாளர்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.